சில செடிகளுக்கு நேற்றுக்கு உரம் போட்டேன், ஒரு சில செடிகளுக்கு போடலை. அப்போ எதெல்லாம் போடலைன்னு பார்த்து இன்றைக்கி போட்டு விட்டுருவோம் ஒரு கையளவு. நான் சொல்கிறேங்க, எல்லாத்துக்குமே உரம் வேணும் இல்லையா? இதுக்கு நான் போடல், ஸோ போடுவோம். இதுக்கும் போடலை போல், இதுக்கெல்லாம் போடலைங்கிறத கவனித்து போடுவோம். போட்டிருக்கிறேன், இதுக்கும் போட்டிருக்கிறேன். இது வந்து ஒரு வெரைட்டி முல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எங்கள் ஊரில் இது கிடைக்காது. ஸோ தெரிஞ்ச ஒரு பிள்ளைகிட்டேருந்து வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த தோட்டத்தில் தான் வச்சேன், ஆனால் அங்கே ஒரு சில வேலைகள் நடந்தப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா, அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். பார்ப்போம் வருதா வராதா அப்படிங்கிறது. இப்போ தான் கொஞ்சம் தளர் விட்டுருக்கு. சரி, அப்புறம் இங்கே இருக்கிறதுக்கு எதுக்குமே நான் நேற்றுக்கு உரம் போடலை. ஸோ அதுக்கெல்லாம் இப்போ போடுவோம். இதில் நிறைய தக்காளி தான் நிற்கிது. நான் அடுத்து ரீப்ளான் பண்ணணும், அப்போ தான் நமக்கு காய் கிடைக்கும். அப்படியே விட்டுட்டோன்னு வைங்க, எல்லாமே நெருங்கி போயிடும். இப்போ நான் விட்டுருக்குறேன் இல்லையா, அது மாதிரி காய்கள் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதுனே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். மேக்ஸிமம் எல்லாம் போட்டிருக்கிறேன், இனி எக்ஸ்ட்ரா இருக்கிறது போட்டுக்கலாம். ஒரு கையளவு எடுத்து போட்டுருவேன். இதை கொஞ்சமாக வச்சுருவோம். எதுக்காக அப்படின்னா, அந்த முல்லையை வந்து ரீப்ளான் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக தான். ஸோ அதை இதுக்குள்ளால தட்டிடுறேன். நான் எடுத்து வச்சுருக்கேன் மண் கல்லவே இதுக்குள்ளால தட்டிடுறேன். இந்த தண்ணி இருந்ததுனால ஒரு மாதிரி இருக்குது. ஸோ என்ன இருக்குது, இதை எடுத்துருவோம். ஸோ எடுத்துட்டேன். இனி என்னோடய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துருவோம். எடுத்து இந்த தொட்டியில் மாற்றி வச்சுருவோம். இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து இந்த தொட்டியில் இருந்த செடியை எடுத்துட்டேன். மண் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? ஆனால் இது ஏன் வளரலை அப்படிங்கிறதுக்கு ரீசன் இங்கே பாருங்கள். ஒரு கரிசலாங்கண்ணின்னு நினைக்கிறேன், நம்ம எண்ணெய் காய்க்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த கரிசலாங்கண்ணியோட வேர் இதோடு சேர்ந்து இருந்துச்சு. அப்போ அந்த வேர் எவ்வளோத்துக்கு போயிருக்கு பாருங்கள். இது ஒன்று, இங்கே பாருங்கள், இன்னும் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே இந்த குட்டி சைஸ் பாட்டில் இருந்துச்சு. அப்போ இதுக்கு சத்து எங்கே கிடைக்கும்? அதுதான் வளரலை. எனக்கு இவ்வளோ வேர் போகுங்கிறது தெரியாது. சரி, அது எண்ணெய் காய்க்கிறதுக்கு இருந்துட்டு போட்டுமேன்னு நினச்சிட்டேன். இப்போ தான் தப்பெண்ணாங்கிறது புரிஞ்சுது. ஸோ இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கோங்க. நல்லா தான் வந்துச்சு, நல்லா தான் பூத்துச்சு. எண்ணெய் இதுலேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னா பசுமை கார்டனிங் அப்படிங்கிற பசுமை கார்டனிங் அப்படிங்கிற பேஜ்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். நல்லா தான் கொடுத்தாங்க, நல்லாவே பூக்குது. இப்போது இது வரைக்கும் நல்லா பூத்து தான் இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் க்ரோத் கம்மியாகவே இருந்துச்சு. அதனால தான் அதை வந்து இலையை உருவி விட்டு திருப்பு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணேன். சரி, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கலான்ட்டு. இப்போ ப்ராப்ளம் என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம்.
சொல்யூஷன் தேடாமல் விடலாமா? அதனால் இதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய சொல்யூஷன் வேறு எதுவும் இல்லை, பாட்டில் மாற்றுறது தான். ஸோ மாற்றிடுவோம். மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எடுத்து வச்சுருந்தது இதுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ நான் இங்கேருந்து எடுத்தேன் இல்லையா, இந்த தொட்டிலேருந்து எடுத்து அதே மண்ணை உள்ளே கொட்டிடுறேன். போட்டு ரொப்பிக்கலாம். சுச்சோ தளர் வந்து உடஞ்சிடுச்சு. சரி வரும், நம்ம உரம் கொடுத்துருக்குறோம் இல்லையா, கண்டிப்பாக நல்லா வரும். உங்கள் ஊரில் எல்லாம் மழை பெய்யுதா இல்லை ரொம்ப வெயில் இருக்கா என்னங்கிறது சொல்லுங்கள். உங்கள் குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிட்டாங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இனி எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணுங்கிறது ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணுறேன்.